மச்சி கேக்குதா? கேக்குது, நான் சொல்றேன். இப்பெல்லாம் வெயில் முன்ன விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பாத்தியா? வெயில விட ஒரு மாதிரி உஷ்ணமா இருக்குடா. ஆமா மச்சான், என்ன பண்றது, இது ஃபுல்லா ஹீட் வேவ் பயங்கரமா இருக்குன்னு. வீடியோ எல்லாம் பாக்குறேன், நிறைய ஊர்ல வந்து தார் ரோடு எல்லாம் பேந்து அதாவது ஒட்டுது, ஒட்டுதுடா, செருப்போட தார் ரோடு ஒட்டுதுடா அது. ஆமாமா, நானும் பார்த்தேன். ஆனா இப்போ என்னன்னா, அது எல்லாம் இந்த எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது ஒரு மிஸ்கன்செப்ட். இந்த ரோடு எல்லாம் இதுவா அதுல அது வந்து எல்னினோ கிடையாது. அது வந்து என்னன்னா கிளைமேட் சேஞ்ச். குளோபலாவே வந்து இண்டெக்ஸ் வந்து வருஷம் வருஷம் இல்ல இன்க்ரீஸ் புரியல ஆகிட்டே எனக்கு. போகுது. இல்ல புரியல எனக்கு. எல்லினோ அப்ப எல்லினோ வந்ததுனால இந்த ரோடு எல்லாம் ஒட்டலையா? அது கிடையாது. சோ நானும் அப்படிதான் நினைச்சேன் அந்த மாதிரி இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு. பட் ஆனா அது கான்செப்ட் கிடையாது. எல்னினோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அது செமையா இருந்துச்சு. இப்ப அதை பத்தி தான் பார்த்துருந்தேன். வேற லெவல்ல இருந்தது. சொல்லு, என்னதுடா இது எல்னினோ? இளநீர் தெரியும், அது என்னடா எல்னினோ? ஆமா, அது ஒரு ஸ்பானிஷ் கான்செப்ட். ஸ்பானிஷ் கான்செப்ட் இல்ல, ஸ்பானிஷ் வேர்டு. ஓகே, மோஸ்ட்லி இது என்ன சொல்ல, இந்த பெசிபிக் ஓஷன் இருக்கு. சோ அங்க வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சோ நார்மலா எப்படி இருக்கணும்னா 0.5 டிகிரி. சோ அந்த லெவலுக்கு இருந்தா அதுதான் நார்மல். சோ அப்படி கடலுக்குள்ள வெப்பம் வருதுன்றியா? கடல் மேலேயே சர்ஃபேஸ் லெவல்லயே வந்து வெப்பம் இருக்கும். ஓகேவா? வெப்பம்ன்றது என்ன, அந்த சூரியனோட ஹீட் தானே. சோ அந்த வெப்பம் வந்து 0.5 டிகிரி செல்சியஸ் இருக்கு ஜென்ரலா. சோ அந்த மாதிரி அது இருக்க சொல்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இப்ப அந்த ஹீட் வந்து ஒரு டிகிரி இல்ல வந்து ஒரு 2 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுதான் எல்னினோ சொல்றாங்க. அது செம கான்செப்ட். எப்படி சொல்றதுன்னா, இப்ப சவுத் அமெரிக்கா இருக்குல்ல, சோ அங்க இருந்து இந்த ஏசியா வரைக்கும் காத்து வந்து டிராவல் பண்ணும், விண்டு டிராவல் பண்ணும். சோ அது வந்து என்ன பண்ணுன்னா, இந்த சூடான வாட்டர் அத வந்து அது மூவ் பண்ணிட்டே போகுது. ஓகேவா? இதுதான் நார்மல் அக்கரன்ஸ். ஓகேவா? சோ இந்த சூடான தண்ணி வந்து ஏசியா பக்கம் மூவ் ஆக சொல்ல என்ன பண்ணுன்னா, அந்த கோல்டு சவுத் அமெரிக்கால வந்து என்ன பண்ணுன்னா, அந்த கோல்டு வாட்டர் கடல் கடியில இருக்க கோல்டு வாட்டர் வந்து மேல வந்துரும். புரியுதா? சோ இதுதான் வந்து நார்மல். இப்ப எல்னினோல என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த அந்த ட்ரேட் விண்ட்ஸ் சொல்றாங்க. சோ ஒழுங்கான காத்து வந்து அந்த வார்ம் வாட்டர் வந்து புஷ் பண்ணிட்டு போகுது. பட் ஆனா இப்போ வந்து அந்த காத்து வந்து வலுவ என்ன ஆகும்னா, அந்த வார்ம் வாட்டர் வந்து எப்படி சொல்ல புஷ் ஆகாது. திருப்பியும் வந்து அது எப்படி சொல்ல, திருப்பியும் சவுத் அமெரிக்காவுக்கே அந்த சூடான வாட்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மழை மாதிரி பெய்யுமா? மழை மாதிரி பெய்யறது கிடையாது. எப்படி சொல்றதுன்னா, அந்த சூடான இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துட்டேன்னு வச்சா, கடல்ல நடக்கிற வார்ம் வாட்டர். சோ அதுதான் நீராவியா ஆகுது. நீராவியா ஆகி கிளவுட் ஃபார்ம் ஆகி அதுலதான் மழை பெய்யுது. அது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. சோ அதனாலதான் வந்து உலகம் முழுக்க வந்து என்ன சொல்ல கிளவுட் ஃபார்ம் ஆகி ரெயின்லாம் வந்து பர்ஃபெக்டா வந்து ஒரு இடத்துக்கு எப்படி எப்படி ஃபால் ஆகணுமோ அப்படி ஃபால் ஆகுது. இன்கேஸ் வந்து அந்த வார்ம் வாட்டர் ஒரு இடத்துல ஸ்டே ஆயிடுச்சுனாலோ இல்ல ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னாலோ அது என்ன ஆகுதுன்னா, அந்த கிளவுட் ஃபார்மேஷன் எங்கெங்கயோ நடக்கும். சோ உன்னு எப்படி சொல்றதுன்னா, அந்த பேட்டர்ன் அதை டிஸ்டர்ப் பண்றதால உனக்கு என்ன சொல்ல மொத்த உலகத்துக்குமே வந்து வெதர் வந்து சேஞ்ச் ஆகுது. புரியுதா? எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யணும்னா அங்க பயங்கரமா மழை பெய்யுது. மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழையே பெய்யாது. சோ அதனாலதான் வந்து பயங்கர சவுதி துபாய்ல எல்லாம் மழை பெய்யுச்சு அந்த மாதிரியா? ஆமா. ஓகே, அது எல்னினோ எஃபெக்டா தெரியல. அது எல்னினோ வந்து இதுவாயிட்டு சொல்றாங்க. அது என்ன சொல்றது, இப்ப ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்க, 30% இருக்கு, 40% இருக்கு அப்படின்னு. சோ இப்ப வந்து அந்த எல்னினோ வலுவாயிட்டே வருதுன்றாங்க. எல்னினோ ப்ரோக்ரஸ்ல தான் இருக்கிறோம். இன்னும் எல்னினோ வந்து இந்த உச்சத்தை தொடல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு அதெல்லாம் கொஞ்சம் ட்ராக் பண்ணி பாக்கணும். சோ ஆக்சுவலா அதான் சொன்னாங்க, 3 தடவை வந்திருக்கான். அது வந்து நார்மல் எல்னினோ, அது இப்போ வரப்போறது வந்து சூப்பர் எல்னினோன்றாங்க. ஆமா, இப்ப பாத்தேன்னா கடைசியா வந்து 2015 சொல்லுவாங்க. அப்ப வந்ததும் அது சூப்பர் எல்னினோவா ஸ்ட்ராங் எல்னினோவா தெரியல. அதுலயே ஒரு டிகிரி எல்லாம் இருக்கு. 2க்கு 3க்கு மேல போச்சுன்னா அது சூப்பர் எல்னினோ. அதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அது ஒரு தனி கான்செப்டே இருக்கு. பட் ஆனா 2015லயே வந்து வேற லெவல் இம்பாக்ட் நானு. சோ பாத்தேன்னா வந்து இது எத்தியோப்பியாலாம் வந்து பயங்கரமா எப்படி சொல்லணும்னா, அந்த இது சொல்லுவாங்கல்ல, பயங்கர ட்ரை ஆயிடுச்சு. நிறைய இந்த சவுத் அமெரிக்கால எல்லாம் வந்து பயங்கர பெருல எல்லாம் வந்து பயங்கர வெள்ளம், அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட டிஸ்ட்ரப்ஷன். இதுனா 3.4 ட்ரில்லியன் எக்கனாமியா வைப் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. 6 கோடி பேருக்கு மேல இறந்து போயிட்டு சொல்றாங்க. அது எப்போ? 6 கோடி பேரு ப்ராபபிலி 6 கோடி பேருக்கு மேல
நீ சொல்றது வந்து ப்ராப்ளம் இந்த 1870 தான் இருக்கும். இதுல டெத் ரேட் எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. 2015 நடந்தது. பட் ஆனா பயங்கர எக்கனாமிக் கிரைசிஸ் சொன்னாங்க. என்ன சொன்னா கிராப் எல்லாம் கருகி மொத்த இதுமே இதுவாச்சு. இன்னொரு அதோட ஆஃப்டர் எஃபெக்ட் என்னன்னா இன்னும் நல்லா வச்சு வந்து நம்மளுக்கு சென்னை ஃபிளட்ஸ் வந்துரும். அதுவுமே வந்து அந்த எல்னினோட ஆஃப்டர் அது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சீசனுக்கு பெய்ய வேண்டிய மழை வந்து சீசனுக்கு பெய்யற மாதிரி அது கூட அப்ப ஃப்ளட் வந்துரும்ல, ஊருக்குன்னா ஃப்ளட் வந்துரும்ல. கண்டிப்பா. அதாவது இது என்னன்னா இதோட காஸ்கேடிங் எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும். சோ ஒரு வாட்டி வந்து எப்படி சொல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ கான்ஸ்டன்டா வந்து அது திருப்பியும் வந்து அது ரீப்ரோகிராம் பண்ணிக்கணும் பழைய நிலைமைக்கு. சோ அப்ப என்ன ஆகும், ஜாஸ்தியா மழை பெய்யறதோ சோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கான்செப்ட் பாப்போம். இன்னும் என்ன சொல்ல 2027 இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும்னு சொல்றாங்க. 2027 2026 வந்து 27 பயங்கர ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்றாங்க. அப்பதான் பாக்கணும். ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப இப்ப வராதா, அப்புறமா தான் வருமா எல்னினோன்றது? இல்ல இப்ப எப்படி சொல்றா, ரெண்டு இம்பாக்ட் இருக்கு. வந்து ஒண்ணு எல்னினோன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு இப்ப நம்ம பாக்குறது ஒரு பிரச்சனை கிடையாது, ரெண்டு பிரச்சனை. இன்னொன்னு என்னன்னா குளோபல். ஆமா, குளோபல் ஹீட். அதாவது வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து மனுஷன் வந்து மதிக்கிறதே இல்ல. அவங்க நிலத்தால இண்டஸ்ட்ரி மேல இண்டஸ்ட்ரியா கட்டினே போறான், பயங்கரமா என்வாயன்மெண்ட் பண்ணிட்டே போறான். சோ இதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து வெப்பமயமாகுதல் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகேவா? மச்சான், துபாய்ல ஐபோன் வாங்கல, அப்ப சுகமா இருந்துச்சோ? அதுதான் நம்ம இப்ப டெக்னாலஜி ஃபேக்டரி மேல ஃபேக்டரி. துபாய்ல ஐபோன் வாங்கும்போது மட்டும் இருந்துச்சோ? இப்ப கூட வீட்டுக்கு 3 ஏசி வாங்கினேன். இப்ப என்ன சொல்ல, இப்ப வந்து அது எல்லாருமே செல்ஃபிஷா தானே யோசிப்போம். நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுக்குன்னு வந்துட்டா நம்ம வந்து எப்பவுமே வந்து மனுஷனே அப்படிதானே இதெல்லாம் ஆகும் போது மனசு கஷ்டமா இருக்கு. மதியானம் என்ன சாப்பிட்ட? சிக்கன் பிரியாணி. சூப்பர்ரா. அதேதான். சோ அந்த மாதிரி குளோபல் இண்டெக்ஸ் பயங்கரமா, குளோபல் ஹீட் இண்டெக்ஸ் வந்து பயங்கரமா ஏறிட்டே. சோ இது ரெண்டும் சேர்ந்துதான் இப்ப யூரோப்ல வர்றது வந்து ஹீட் இண்டெக்ஸ் தான். கிளைமேட் அதான் ஹீட் இண்டெக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் வந்து நிறைய பேர் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, செத்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த ஹீட்டை தாங்கவே முடியல. அது இல்லாம சின்ன பசங்க எல்லாம் வந்து இதுல டைவ் அடிக்கிறாங்கல்ல, ஏரியில. ஆமாமா, குளம் கொட்டு அங்க இருக்கிறது எல்லாம் அதையும் டைவ் அடிக்கிறாங்க. அதுலயுமே உயிர் பலி எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது என்னன்னா இன்னொன்னு சொல்றாங்க, அந்த யூரோப்பியன் ஹவுசிங் சிஸ்டமே வந்து கோல்ட ட்ராப் பண்றதுக்கு, அதாவது ஹீட்டை ட்ராப் பண்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அதை கட்டுறாங்க. ஏன்னா என்னைக்குமே அங்க எக்ஸ்ட்ரீம் வெதர் இருந்ததே இல்ல. பிரான்ஸ் எடுத்துக்கோ, இட்டாலி எடுத்துக்க, இனிமே எக்ஸ்ட்ரீம் வெதர் இருந்ததே கிடையாது. இப்போ இவங்க எதிர்பாராதமே இந்த மாதிரி பயங்கர ஹீட் ஆகுறது. அவங்க என்ன சொல்ல, அவனுங்க அதை எக்ஸ்போஷர் ஆனது கூட கிடையாது அவ்வளவு ஹீட்டுக்கு. அங்க போய் 37 டிகிரி 40 டிகிரி இருக்கு. மச்சான், ஆக்சுவலா என்னன்னா அவங்க வீடு ஒருத்தரோட வீடுமே வந்து அந்த பனி மழை எது தாங்குற மாதிரிதான் இருக்குமா. ஃபுல்லா அந்த பனியை தாங்குற மாதிரிதான் வீடு கட்டுறதுனால உள்ள எப்பவுமே அந்த ஹீட் சர்ஃபேஸ் வந்து எப்பவுமே உள்ள சுத்திக்கிட்டே இருக்குமா. வெளியே இப்ப ரொம்ப பனி பெஞ்சாலுமே வீட்டுக்குள்ள கொஞ்சம் சூடா இருக்குமா. இப்ப வெளியே பத்திக்கிட்டு எரியுதா, அதனால அவங்களுக்கு ஸ்டவ் மேல உட்கார்ந்த மாதிரியே இருக்கு போல. அதேதான் எவ்வளவு வீடியோ. ஒருத்தன் வந்து மொட்டை மாடியில ஆம்லேட் போடுறான், வெறும் வெயில் வச்சு ஆம்லேட் போடுறான். இன்னொன்னு இந்த டிராபிக் சிக்னல் எல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி டிஃபார்ம் ஆகுது. ரோடெல்லாம் வந்து காரை வச்சாலே காத்தே அடிக்கலையாண்டா. இப்போ எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நம்ம ஊர்லாம் வெயில் அடிக்கும், ஏதாவது ஒரு மரத்தை நல்ல போய் நின்னா காத்தடிக்கும்ல, அப்படியே அந்த வேர்வை வந்து கொஞ்சம் இதுவாகும், ரெடியூஸ் ஆகும். ஆனா அங்க அந்த கான்செப்டே இல்லையா, வேர்த்துச்சுன்னா வேர்த்துக்கிட்டே இருக்கான். ஆமாச்சா, இப்ப எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட் உனக்கு வந்ததுன்னு வச்சுக்க, அது சயின்டிபிக்கா வந்து அந்த காத்தெல்லாம் வந்து மேல போயிடும். எப்ப டெம்பரேச்சர் கூல் ஆகுதா அப்ப அந்த காத்து வந்து ஓகேவா. சோ ஹியூமிட் கண்டிஷன் உருவாகுது. ஆனா இவனுங்க பாவம் தான். அதை விட நம்ம நிலைமை என்ன, ஆல்ரெடி தண்ணிக்கு ஒரு போராட்டமா இருக்கு. கரெக்டா? ஆமா, ட்ரவுட் வந்துச்சுன்னா கதை முடிஞ்சது. கிரவுண்ட் வாட்டர் வந்து ஆல்ரெடி இங்கமா உறிஞ்சிட்டு இருக்கு. பத்தாததுக்கு எல்லா டேட்டா சென்டருக்கும் வந்து அலோ பண்ணிட்டு இருக்கோம். தண்ணிய வந்து சேட்டாவும் தரமாட்டாரு, ராக்கி பையும் தரமாட்டாரு. கரெக்டா? அதேதான், ரெண்டு பக்கமும் போராட்டமா இருக்கு. இதுல இந்த பக்கம் வந்து இதுவும் உறிஞ்சிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, அப்போ நம்ம ஆளு என்ன பண்ணுவாங்க? முடிஞ்சதுதான். என்ன சொல்ல, பயங்கர நடந்ததுன்னா உண்மையிலே வந்து இந்தியாவோட நிலைமை பாவம். டோட்டல் இந்தியா எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா. இது பசிபிக்ல தானே வருது. எனக்கு ஒரு சின்ன டவுட், பசிபிக்ல வர்றது ஏன் இந்தியாவை பாதிக்க போகுது?
அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பசிபிக்னா ஒரு என்ன சொல்ல, நீ ஏதோ ஒரு 4-5 ஓஷன் தான் இருக்கு, அந்த ஒரு ஓஷன் நடக்குது, சோ அதனால ஏன் அப்படின்னு கேக்குற. பட் ஆனா ஓஷன் இப்ப அந்த ஓஷன்ல வர காற்று வெப்பம் ஆகுறதால தானே மழை எல்லாம் பெய்யுது. கரெக்டா? இப்ப அதோட இது என்ன சொல்ற, அதோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது. பசிபிக் ஓஷனுக்கும் இந்தியன் ஓஷனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா பசிபிக் ஓஷன் பக்கம் தான் அந்த இதுவே இருக்குன்னு சொல்ற, நீ ஹீட் வேவே இருக்கு, அந்த சர்ஃபேஸ்ல சுத்திட்டு இருக்குன்னு சொல்ற, கரெக்டா? அப்படி இல்ல மச்சான். ஏன் இந்தியா பாதிக்கப்பட போகுது? ஏன் இந்தியா பாதிக்கப்பட போகுதுன்னா, பசிபிக் ஓஷன்ல வந்து அந்த எப்படி சொல்ல, அந்த வார்ம் வாட்டர் ட்ராப் ஆயிடுச்சு. ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். வார்ம் வாட்டர் ட்ராப் ஆயிடுச்சு. இப்ப அந்த வார்ம் வாட்டர் தானே உனக்கு வந்து இதுவாகும், அதுதானே வெப்ப காத்தா மாதிரி, அதுதானே கிளவுட் ஆகும். இப்ப அதெல்லாம் போய் அந்த கிளவுட் ஃபார்மேஷன் எங்கெங்கயோ நடக்குதுன்னா, அது என்ன சொல்ற, நார்மலா இருக்கிற வெதர் பேட்டர்ன், உலகத்துல இருக்க வெதர் பேட்டர்னே அது சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, புரியுதா? சோ திருப்பியுமே சவுத் அமெரிக்காக்கு வந்து சூடான தண்ணி வந்து மறுபடியும் அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுமா. சோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த எல் நினோன்ற பேரே வச்சு, அது ஏதோ சூப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னாங்க. அது மறந்து, அது செமையா இருந்துச்சு. எல் நினோ நரகத்தின் வாசல். நரகத்தின் வாசலா? அது இல்ல, நான் நார்மலா சொல்றேன். இது குழந்தை பேர் வச்சு எதுவும் சொன்னானுங்க, ஆச்சா அது மறந்து போயிட்டேன். சோ அதே மாதிரி இன்னொன்னு பாரு, நம்மளுடைய நிறைய அந்த பவர் சோர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹைட்ரோ. சோ அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்ல, திருப்பியும் இந்த வாட்டர்ல வந்து கரண்ட் இது பண்றது வந்து முடியாம போயிடும். சோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருந்தா கண்டிப்பா இப்ப எல் நினோ வந்துருச்சுன்னா இந்தியாவுக்கு எல்லாம் நல்லது கிடையாது. ஏன்னா இது ஏசியன் கண்ட்ரி ஃபுல்லா ட்ரவுட்ல வரும். அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா, இங்க வந்து ஜாஸ்தி மழை எல்லாம் ஒண்ணு பெய்யாது, மழை எல்லாம் கம்மியாகி எப்படி சொல்லணும்னா ஃபுல்லா ட்ரை ஆயிடும் நம்ம ஏசியன் கான்டினென்ட். ஓகேவா? பட் ஆனா சவுத் அமெரிக்கால வந்து அடிச்சு துவைக்கும். ஓகேவா? பயங்கர மழை, காத்து, புயல் எல்லாமே அங்க வந்து அடிச்சு. அங்க சில ஒரு சின்ன டவுட், அப்போ மாடு இதெல்லாம் ரோட்ல சுத்துது இல்ல? நார்மலாவே யூஸ் பண்ணேன். இப்போ நிறைய அனிமல்ஸ் வந்து ரோட்ல, காட்டுல இருக்கு, ரோட்ல இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அதெல்லாம் இல்ல மச்சான். என்ன சொல்ல, இப்ப ரோடு மாடுல இருக்கிற கடல்ல இருக்க அனிமலாலேயே வந்து சஸ்டைன் பண்ண முடியாது. அது எங்கேயாவது வந்து இது பண்ணிட்டு போயிடுமா, வேற ஏதாச்சும் ஓடுறோம், வேற தசைக்கு ஓடணும். இல்லன்னா வந்து அதெல்லாம் விட அந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, கோரல் ரீஃப், அதெல்லாமே வந்து ஒரு மாதிரி ப்ளீச் ஆயிடும் அப்படின்னு. மச்சான், அப்ப கடல்ல இருக்கிற மீன்லாம் செத்துருமாடா? மீன் இல்ல, அதுல கடல்ல எத்தனை உயிரினம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அது என்ன சொல்றாங்க, அதெல்லாம் மைக்ரேட் ஆகி போயிடும். இல்லனா வந்து ஏன்னா மீன்ன்றதே வந்து அந்த கோல்டு வாட்டர்ல இருக்கிறது தான், வார்ம் வாட்டர்ல அதால இருக்க முடியாது. சோ இந்த பெரு இதுல எல்லாம் வந்து அது என்ன சொல்ற, அந்த இதுவே எப்படி சொல்ற, அது அதோட அதுக்கு ஒரு இனப்பெருக்கம் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாமே பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிடும். மீன் கூட பிடிக்க முடியாது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏகப்பட்ட விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க பென்குயின் இருக்குல்ல. ஆமா. அது கூட பயங்கரமா, அதோட இது கூட பயங்கரமா அழிஞ்சிரும்ன்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அந்த பென்குயின் பத்தி எல்லாம் போட்டு இருந்தாங்கல்ல. ஆமா. அப்போ ஒரு பென்குயினை வந்து தூக்குனாலே மச்சான், இந்த பென்குயின்லாம் இருக்குல்ல. ஆமா. அத பத்தி எனக்கு கொஞ்சம் ஒரு இது பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். பென்குயின் மேல உடம்புல நார்மலாவே ஒரு ஆயில் மாதிரி ஃபோம் ஆகுமா பிறக்கும் போதே. அதனாலதான் அது தண்ணிக்குள்ளேயே அவ்வளவு ஃபாஸ்டா அது போல பார்த்து நினைச்சீங்க, ஐஸ்லயும் படுத்திருக்கும், எவ்வளவு இதுவான இதுலயும் இருக்கும். கரெக்டா? கோல்டு வெதர்லயும் இருக்கும் அது. கரெக்ட். யாராவது ஹியூமன்ஸ் வந்து யாராவது வந்து அதை தூக்கி இது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்புல இருக்கிற அந்த ஆயில லைட்டா எடுத்துட்டாலே அது குளிர்ல செத்துரும். கண்டிப்பா. அது வந்து எப்படி சொல்லனா, இந்த அது நம்ம பார்த்த வரைக்குமே அது ஸ்னோல தான் வந்து அது அதால வாழ முடியும். வேற எங்கேயுமே அது எக்ஸிஸ்டண்டா கிடையாது. அதெல்லாம் இந்த வெயில் தாங்குமா? அதெல்லாம் சென்னை வெயிலே தாங்காதான். இந்த வெயில்லாம் எங்க தாங்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரே ஒருத்தன் மட்டும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தே போனான் தெரியுமா? ஒருத்தன். யாரு? ஒரே ஒரு பெண்குயின் மட்டும் ஒருத்தன் நடந்தே போனான். ஆமா. ரீல்ஸ் எல்லாம் பயங்கர ட்ரெண்டா நானே. கரெக்ட். ஆமா. அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். இங்க இருந்து கருகி சாகுறதுக்கு மலை மேல ஏறி குதிச்சு தருவன் போயிருச்சு போல. இந்த எல் நினோ ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வருஷம் எப்ப வச்சாங்க கண்டுபிடிச்சு? இதுவா? எல் நினோ வந்து இந்த இது எனக்கு தெரிஞ்சு இத ரெக்கார்டட் இது வந்து 1850s அந்த ரேஞ்சில தான் சொல்றாங்க. அப்பதான் வந்து இந்த 18ஆம் நூற்றாண்டு. ஆமா அப்பதான் இந்த மாதிரி இந்த வானிலை ரெக்கார்ட் பண்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு. சோ அப்பதான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 1870 1850s 1830s 1876ல தான் வந்து அந்த சூப்பர் எல் நினோ வருது. 1876 அது வேற லெவல்ல பண்ணி விட்டுருச்சான். அதுலதான் வந்து செம்ம காமெடி சொல்ல முடியாது, அது ரொம்ப ஒரு டிராஜடி தான்.
ட்ராஜடி. இந்த இப்ப கூட நீ வந்து இப்ப கூட நீ கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த தமிழர்கள் வந்து பசியும் பட்னியுமா இருக்கிற மாதிரி நிறைய இமேஜ் உன்னால பார்க்க முடியும். அதாவது எலும்பு கூட தெரியற மாதிரி எல்லாம் இமேஜ் பார்க்க முடியும். அப்போ பயங்கரமா பஞ்சம் செமையா தலை விரிச்சாடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 76. ஆனா அப்பெல்லாம் பிரிட்டிஷ்காரனோட ஆட்சி தான். பிரிட்டிஷ்காரனோட ஆட்சி தான். அவன் தான் சரியான வேலையை பார்த்து விட்டான். அதாவது இப்ப அவன் என்ன பண்றான்னா, அதுதான் கொள்ளடிக்கிற நாய் தானே அது. அவன் வந்து என்ன பண்றான்னா, எப்படி சொல்லனா, இங்க இருந்து எக்ஸ்போர்ட் நடந்துனே இருக்கு. ஓகேவா? சோ நம்ம கிரெயின்ஸ் வந்ததே அதுக்கு தானே பண்ணி. சோ எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிட்டன் கப்பிச்சு விடுறான். அங்கிருந்து அவன் வந்து உலகம் ஃபுல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான் அந்த கிரெயின்ஸ். ஓகேவா? சோ எல்னினோ வந்தாலுமே நான் வந்து இத ஸ்டாப் பண்ண மாட்டேன். இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப நல்லா யோசிச்சு பாரு. ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து பயங்கரமா இப்ப இந்த அக்ரிகல்ச்சர்ல ஃபுட் இதெல்லாம் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, திடீர்னு இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரப்ஷன் வருது வெதரால. ஓகேவா? ஃபுட் டிமாண்ட் எப்பவுமே இருந்துனே தான் இருக்கும். கரெக்டா? பட் ஆனா சப்ளை கம்மியா இருக்கு உனக்கு. இதனால வந்து இதனாலதான் விலைவாசி ஏறுது. தக்காளி விலைவாசியோ இல்ல ஆனியனோட விலைவாசியோ எல்லாத்தோட விலைவாசியும் ஏறி போகுது. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் வந்து அப்பயும் நடந்திருக்கும். கரெக்டா? சோ நம்ம இந்தியாலே இருந்திருந்தாலும் நம்ம தான் அந்த கிரெயின்ஸே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப விலைவாசியா இருக்கிற பொருளா தான் இருக்கும். விலைவாசி இருக்கும், ஷார்டேஜ் ஆயிட்டு இருக்கும், இருப்பு இருக்காம இருக்கும். ஆனா வந்து இந்த பிரிட்டிஷ் பாலிசி என்ன பண்ணுதுன்னா, இந்த என்ன சொல்ல, ஒரு மாரல் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. சரி, பசி பட்னி எல்லாம் தலைவிரிச்சாடுது. சோ இப்ப இந்த மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது பாலிசி இருக்கானா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ எப்படியாவது சாவு, நீ இருந்தா கூட நான் வந்து இங்க எக்ஸ்போர்ட் பண்றத நான் நிறுத்தவே மாட்டேன். நான் வந்து பிரிட்டனுக்கு எடுத்துன்னு போறேன். என் வயிறு நிறைஞ்சா போதும். அதேதான். இந்த டிஎம்கேவோட ஆளு ஒருத்தர் சொல்லுவானே, அந்த டைலாக் செம்மையா இருக்கும். நீ அடிக்கடி சொல்லிய என்னதுடா அது? சிவாஜி கிருஷ்ணன் ஓட்டியா? அதான் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்து அது சொல்லது. நீ ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்துருதா? தானியத்துல ஃபர்ஸ்ட் போட எல்லாமே கப்பல் அதானே? அதேதான். சோ அந்த மாதிரி பிஹேவியர் தான் அவங்க. சோ உண்மையாலேயே வந்து மனுஷத்தன்மைன்னு ஒண்ணு இருந்துதான் அவனுங்களுக்கு. அந்த மாதிரி நேரத்துல இப்ப நீ சொல்லவும் தான் ஒரு இது ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இது பார்க்கும்போது, இந்த உலக உலாவோ ஏதோ ஒரு சேனல் ஏதோ ஒண்ணு பார்க்கும்போது, பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த மாதிரி அதிகமா வந்து தியானத்தை எல்லாம் வந்து எடுத்துட்டு அவங்களோட இவங்களா இருப்பாங்கல்ல, சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆர்மி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து பட்டினி போட்டாங்களாம், பதுக்கிட்டாங்களாம் அந்த இதெல்லாம் தானியத்தெல்லாம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணதுனால பெங்கால்லயே என்னமோ கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் கிட்ட செத்தாங்க. இது கூட நான் கேள்விப்பட்டேன். பயங்கர ஆக்சுவலா இது ரெண்டு மிகப்பெரிய பிரிட்டிஷ் ரூல்ல ரெண்டு மிகப்பெரிய ஃபெமைன்னா அந்த பெங்கால் ஃபெமைன் ஒன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து இந்த ஃபெமைன் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப மோசம். ஆனா இதெல்லாம் கண்டிப்பா நீயும் அவன் பசியில இருக்கிறவன் அதுல வேற போயிட்டு நாங்க அந்த காலனி நாடு இந்த இவங்க எல்லாம் எங்களோட காலனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா எல்லாம் பாத்தீங்களா எங்க கிட்டதான் அடிமையா இருந்தாங்க அப்படின்ட்டு. அதான் இந்த நாய் எல்லாம் இப்ப எல்லாம் உலக அமைதி எல்லாம் பேசலாமா? என்ன மாதிரி ஒரு பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. எல்லா நாடுமே ஊஞ்சி ஓரம் ஒண்ணுமே இல்லாம போகும்போது மட்டும்தான் விட்டுட்டு போறாங்க அந்த நாட்டை. அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டி அதுல இருக்கிற வளத்தெல்லாம் உறிஞ்சிட்டு அது குத்துவயிரும் குலவயிரமா இருக்கும்போது இங்க பஞ்சம் பொருளாதாரம் இதுவாயிருச்சு. மச்சான், சார்லி சாப்ளின் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? உலகத்தை ஓடி ஓடி போய் ஆளணும்னு நினைக்கிற ராணியால இங்கிலாந்துல நடக்கிற பிரச்சனைய பார்க்க தெரியல. ஏன்னா சார்லி சாப்ளின் வந்து பிரிட்டிஷ் தானே, அவரு பிரிட்டன் தானே அந்த. ஓகேவா? அவரு வந்து அவங்க வீடு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சோத்திக்கே வழியெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்களாம். ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் ரொம்ப லக்ஸரியா இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே சோத்துக்கு இல்லாம. அந்த சிவாஜில சொல்லுவாங்க தெரியுமா, ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் போர்வர்ன்ட்டு. அந்த மாதிரி ஒரு இதுல சார்லி சாப்ளின் வந்து சோத்துக்கே வழி இல்லையா. அவன் சார்லி சாப்ளின் வந்து டீச் பண்ணிருப்பாரு இங்கிலாந்து ராணிய எலிசபெத். கண்டிப்பா வேர்ல்டு வார் 2 ஒண்ணு நடக்கலன்னு வச்சுக்கோ, இன்னும் இருந்து நம்ம தாலி அறுத்துன்னு இருப்பானுங்க. நல்ல வேலை ஊஞ்சி போயிட்டானுங்க. ஆனா சில நல்லது பண்ணிருந்தாலும் பெரிதும் கெட்டதுதான். பயங்கர என்ன சொல்ல, நன்றும் பிறர் தர வாராய். பயங்கரமா என்ன சொல்ல,
இப்ப அந்த இங்கிலாந்து ராணி இதுல இருக்கிற கொயினூர் டைமண்டே வந்து நம்ம கிட்ட இருந்து ஆட்டையை நமக்கு போட்டது தான் தானே. மச்சான். அது இல்லாம கேட்டாலும் தர அது மாட்டானுங்க. அது அது ரூம்ல இருக்கிற நிறைய ப்ரீஷியஸான ஐட்டம் ஓகேவா, கலைப்பொருட்கள் எல்லாமே வந்து இந்தியால இருந்து தூக்கிட்டு போனது தானா. கலைப்பொருளா மச்சி, கலைப்பொருள்ல மச்சா எல்லாம் எவ்வளவு கோல்டு தெரியுமா? என்ன சொல்ல, அதான் அதான் கோயில் அதான். கோயில் வந்து அத்தனை இதெல்லாம் வந்து பயங்கர இந்த பிலாச்சிங் சொல்லுவாங்க. ஆ. ஸோ முகல்ஸ் வந்து அவனுங்க வந்து நிறைய நார்த்ல வந்து என்ன சொல்ல, சவுத் ஓரளவு சேஃப் ஆயிடுச்சு. கோல்டு எல்லாத்துலயும் ஆட்டையை போட்டானுங்க. பட் ஆனா இந்த டெம்பிள்ஸ் மாதிரி இதெல்லாம் இதுல நிறைய இருந்தது, நார்த்ல நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து இந்த முகல்ஸும் இந்த பிரிட்டனும் வந்து பயங்கர பயங்கர திருட்டு, திருட்டுக்கெல்லாம் அளவே கிடையாது. மச்சான், திருப்பதி கோயிலே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, முகலாயர் படையப்போ திருப்பதி கோயில் இருக்குல்ல, ஆமா, அந்த கோயில வந்து பன்றி கோயில்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த கோயில் வந்து வாராகர் தான் அந்த கோயிலோட ஓனர் ஆகும். வாராகர்னா பன்றி, ஓகேவா, பன்றி அவதாரர் எடுத்த சாமி. அவர் தான் அந்த கோயிலோட ஒரிஜினல் ஓனரா. இவர் வந்து ரெண்டுக்கு போனவராம், ஓகேவா. பாலாஜி வந்து ரெண்டுக்கு போனவராங்க. அதோட அங்க அப்படியே ஸ்டே பண்ணதுனால அந்த மலை வந்து எப்பவுமே பன்றி மலை தான் சொல்லுவாங்களாம். ஆனா அது 7 மலையில இவர் இருக்கிறதுனால பெருமாள் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆனா அந்த அங்க நீ கோயிலுக்கு போனனாலே வாராகர்னு ஒரு கோயிலே இருக்கும் உள்ள, ஓகேவா. இப்போ முஸ்லிம்ஸ் வந்து இதுல இருந்தாங்கல்ல, முகலாய பீரியடு, ஓகேவா, இவங்க வந்து பன்றினா கிட்டே போக மாட்டாங்க. அதனால இத பன்றி கோயில், பன்றி மலை, பன்றி கோயில்னு சொன்னதுனால திருப்பதியில இருந்த பொக்கிஷத்தெல்லாம் வந்து அவங்க வந்து எடுக்காம போயிட்டாங்க அவங்களோட படையெடுப்புல. மத்த எல்லா ஊரும் இதெல்லாம் வந்து அடிச்சடிச்சு எடுத்துறாங்க போயிட்டு. அதான் இது தெரிஞ்ச கான்செப்ட் தானே. இப்ப எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தானா டிவைட் அண்ட் ரூல் தான். சோ இங்க வருவான், இங்க வந்து இப்ப நிறைய அரசர்கள் இருப்பாங்க. ஒருத்தங்கிட்ட வந்து கொஞ்சம் இணக்கமா இது பண்ண. இப்ப இங்க யாருக்குமே எந்த இதுக்குமே ஒற்றுமை கிடையாது. இப்ப ஏகப்பட்ட சமஸ்தானம் இருக்கு இங்கெல்லாம், இந்தியா ஃபுல்லாவே ஏகப்பட்ட இது இருக்கு. யாருக்குமே ஒற்றுமை கிடையாது. சோ இவன் யார் கூட ஒருத்தன் கூட இணக்கமாயி இன்னொருத்தவங்க கூட வந்து சண்டை போடுறது. சோ அந்த மாதிரி அவன் ரொம்ப இதுவா பண்ணா. கடைசியா இந்த மாடர்னா ஆயிட்டு வர சொல்ல கூட இந்து முஸ்லிம் இதெல்லாம் போட்டு அந்த டிவைட் அண்ட் ரூல் தான் கிளப்பி விட்டான். எப்பவுமே கான்ஃபிளிக்ட் வச்சே பொழைச்சு கடைசியா நம்ம உஷாராயிட்டோம். நான் ராஜஸ்தானுக்கே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ராஜஸ்தானுக்கே போறேன்ட்டு நாங்க பிரிட்டனுக்கே போறோம். போன நாய் ஒழுங்கா போகாம நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் போயிட்டான். என்ன அவனோட ரெசிடியூ தான் வந்து ஏகப்பட்டது இருக்கு. திங்க் பண்ற விதமாகட்டும், இந்த லா, கான்ஸ்டிடியூஷன் நிறைய வந்து பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், பெண்கள் வந்து ஓட்டு போடுற முறையா வந்தா கொண்டு வந்தோம். அதான் நிறைய இந்த போலீஸோட நிறைய இந்த பாலிடிக்ஸ்ல இருக்கிற இந்த இதெல்லாம் நிறைய அவனோட ஃபார்மேட்டிங் தான். இந்த எம்எல்ஏஸ், இந்த பிரைம் மினிஸ்டர் கான்செப்ட், பிரசிடென்ட் கான்செப்ட், கவுன்சிலர் கான்செப்ட், மேயர் கான்செப்ட், இதெல்லாம் நம்ம கிட்ட எங்க இருந்தது? எல்லாமே அவனுக்கிட்ட வந்தது. அது ஒரு வகையில அவனுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்க முடியுது. அது ஓரளவு பரவாயில்ல. பட் ஆனா வெரி டேஞ்சரஸ் பர்சன். ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப என்டைட்டில்டான ஒரு கும்பல் அது. உலகத்திலே நான் தான் புத்திசாலி, எல்லாருக்குமே நான் தான் வந்து திருத்துவேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு போர்வையில வந்து ஆட்டையை போட்டு போயிடறானுங்க. ஆனாலும் வந்து ஆட்டையை போடுறதான். இவன் இல்லைன்னா கூட போர்ச்சுகீஸ் வந்தா, பிரெஞ்சுக்காரன் வந்தா, இவன் கூட வேற எவனா வந்து நம்ம இது நம்மளுக்கு இருக்கிற ஒற்றுமைக்கு வேற எவனா நம்ம ரூல் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். ஏமாத்த வரேன்னு சொன்னீங்க, ஏமாத்தவே வரல. அந்த மாதிரி அதான் போட்டு இன்வேஷன் ரொம்ப படுத்துட்டு அதான் சொல்லிருந்தாங்க. கிட்டத்தட்ட 34% GDP இருந்துச்சான், ஓகேவா. வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் நம்மள வந்து ஆண்டுட்டு போன பிறகு 4% GDP ஆயிடுச்சான் இந்தியா. ஆமா, அப்ப எவ்வளவு வளத்தை வந்து இங்க இருக்க அப்போதைக்கு அந்த கோல்டோட ரிசர்வ்க்கு அது வந்து உலகத்திலேயே அதுதான் ரொம்ப ரிச்சான கண்ட்ரியா, ஓகேவா. சோ அது எல்லாமே. அப்போ மச்சான், இந்த வெயிலையும் எப்படா சமாளிச்சான் அந்த வெள்ளக்காரன்? அவன் எந்த வெயில தான் சமாளிக்கல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்போ அவனுக்கு தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க தான் வந்து, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரனா தெரியல, அவன் தான் வந்து ஆப்பிரிக்கா போய் அங்க இருக்கிற ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் கடத்திட்டு வரான். ஓகேவா. சோ அது அந்த ரூட்ஸ் படிச்சதால அது என்ன சொல்ல, எவ்வளவு ஹார்ட்ஷிப் தெரியுமா அது வந்து. இப்ப அந்த பிளாக்ஸுக்கு பயங்கர ஹார்ட்ஷிப். அது ஹார்ட்ஷிப்னா வாழ்வாதாரமே டேமேஜ். பட் ஆனா
அந்த அளவுக்கு அவன் ரிஸ்க் எடுத்துட்டு போயிட்டு அந்த அந்த டிராவல்ல பார்த்தனா வச்சுக்கேன், அந்த டிராவல் பீரியட படிச்சனா உண்மையாலே வந்து எப்படா இவனுங்க எப்படா இந்த மாதிரி டிராவல்லாம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீ அந்த டைம்ல எல்லாம் வந்து பெரும் வியாதி எல்லாம் வரும் கடலுக்கு நடுவுல. சோ அந்த கேப்டனுக்கு அந்த வியாதி பரவிடுச்சு, அங்க வேலை செய்யறவனுக்கு வியாதி பரவிடுச்சு. டைஃபாய்டா ஏதோ ஒண்ணு அது பேர் சொன்னாங்க, அது பேர் மறந்து போச்சு எனக்கு. காலராவா இல்ல வேற ஏதாவது அந்த மாதிரிதான் ஏதோ ஒண்ணு. சோ பயங்கர வியாதி பரவுது. அவனுங்க இப்ப இந்த எப்படி சொல்ல அந்த ஷிப் ஆப்ரேட் பண்றாங்க, எனர்ஜியே இல்லாம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஓகேவா? திடீர்னு போயிட்டு அந்த இதுல எல்லாம் என்ன சொல்ல டோல் ட்ரம்ஸ்ல எல்லாம் மாட்டிப்பாங்க. அதாவது காத்தே போக முடியாத இடம், பயங்கர இதெல்லாம் சைட் வைஸ்ல போயிட்டு இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, லேண்ட பார்க்க முடியுமா முடியாதான்ற மாதிரியே வந்து பயங்கர இதுல மாட்டிப்பாங்க. பட் ஆனா கடைசியா ரீச் பேஸ்க்கே பயங்கர எக்ஸ்ப்ளோரர் அவனுங்க. சோ எப்படி சொல்றதுன்னா வந்து மோஸ்ட்லி இந்த இவனுங்க இப்ப இந்த டச்சுக்காரனுங்க, இந்த பிரெஞ்சுக்காரனுங்க, இவங்க எல்லாம் வந்து பயங்கரமா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவனுங்க பிசினஸ் எல்லாம் பயங்கரமா இதுவாச்சு. இதுல பொறாமப்பட்டு வந்து இவங்க என்ன பண்றாங்க, இவன் பிசினஸ் எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கான், டிராவல் பண்றான். இங்க என்ன கிடைக்கும், கிரெயின்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டச்சுக்காரன் வேற லெவல்ல பண்ணியிருந்தானா. ஓகேவா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு முன்னாடியே வந்து டச்சு தான் ஃபர்ஸ்ட் வந்தது இந்தியால. அதான் இதுகிட்டயே அந்த பொன்னேரி இருக்குல்ல, பொன்னேரி பழவேற்காடு கிட்டே நான் சொன்னேன்ல அன்னைக்கு, அந்த மதன் கௌரி கூட ஓகேவா ஒரு இதுல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. டச்சா போர்ச்சுகீஸ் தான் டச்சா அந்த இல்ல டச் வேற, டச்சு தான் நினைக்கிறேன் மச்சான். டச்சோட இதெல்லாம் இருக்கும் அங்க, அவங்க கட்டின அந்த கோட்டைங்க மாதிரி சின்ன சின்னதா. ஓகேவா? அது இல்லாம அவங்களோட அந்த இது இருக்கும் அங்க. ஆமா, செமெண்ட்ரி எல்லாம் இருக்கும். கரெக்ட். சோ அந்த மாதிரி அது ஒரு தனி கான்செப்ட் மச்சி. எல்னினோ போய் எங்கெங்க போறோம். அதான்